ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாக ஆண்டோடைய கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் யோவான் 14:12. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பார்க்கும்போது, தியானிக்கும் போது ஒரு காரியம் தெளிவா நம்மளை சிந்திக்கும்படி செய்கிறது. பாருங்க, இது என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்றாரு. தான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல தான் செய்த கிரியைகளை நம்ம நினச்சி பார்த்தாலே நிறைய காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிற விசுவாச குறைவு நமக்குள்ளே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் எல்லாத்துக்கும் முன்னாடி. இன்னைக்கு வரைக்கும் மற்ற காரியங்கள் எல்லாம் சுகமாக்க முடியுது எல்லாரால. ஆனால் எல்லார் கண்களுக்கு முன்பாக ஒரு மரித்தவர்களையோ இன்னும் உயிரோடு எழுப்ப முடியாதவர்களாக, அந்த அதிகாரம் விசுவாசம் இல்லாதவர்களாக தான் இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ அவர் செய்த காரியங்கள்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விசுவாச குறைவு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, தான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதிலும் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அவர் செய்த கிரியைகளையே முழுமையாக செய்ய முடியாதபடி இருக்கிறது அப்படின்னா விசுவாச குறைவோடு இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. ஆனால் பாருங்க, தேவன் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவர் சொல்லிட்டாரு, என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். யாரை விசுவாசிக்கிறவங்க? இயேசுவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவரை விட பெரிய கிரியைகளை செய்யும்படி அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அவர் சொன்னபடி அவரை விசுவாசிக்கிறவர்களாய், அவர் செய்த கிரியைகளை விட அதிகமான கிரியைகளை, பெரிய கிரியைகளை செய்கிறவர்களாக நமக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கிறது. அப்போ உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது சிறியதாக தெரிகிறதா? உங்க ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையா? என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசி, உன்னை பெரிய கிரியைகளை செய்ய வைப்பேன்னு சொல்றாரு. நீங்க விசுவாசிப்பதன் மூலம் உங்க வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்க மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கிறது. ஆகவே தேவனிடம் உங்களை ஒப்படையுங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் பலிகு பெருக அவரிடம் மன்றாடுங்க. அந்த நம்பிக்கையின் மிகுதி பெருகிக்கொண்டே செல்ல தேவன் உங்களுக்கு துணை புரிவாராக. அவருடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக, துதிக்கப்படுவதாக, மகிமைப்படுவதாக. God bless you.